ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ இந்த ஒரு வீடியோ பதிவு எதுக்காக அப்படின்னா, ஒரு சோகமான ஒரு நிகழ்வு. சரியா? ஸோ நம்மள மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மாணவர் ஒருத்தவர் வந்து சக மாணவர் குரூப் 4 தேர்வு வந்து சரியா வந்து எழுதல அப்படிங்கிற ஒரு மன விரக்தினால இன்னைக்கு வந்து தற்கொலை வந்து பண்ணியிருக்காப்புல. ஸோ இது வந்து ரொம்பவே வந்து ஒரு சோகமான ஒரு செய்தி. சரிங்களா? அதாவது வந்து டி தவறு வந்து டிஎன்பிஎஸ்சி மேல. சரிங்களா? ஸோ சிலபஸ் ஒண்ணு குடுத்துட்டு, கொஸ்டின் வந்து கேட்ட தவறுங்கிறது வந்து யார் மேல அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி மேல. அந்த தவறுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்காம, இதுதான் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி, ஒரு தவறான ஒரு முடிவு எது வந்து நடக்கக்கூடாதோ, ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு வந்து நடந்திருக்கு. சரியா? இத்தன வருஷ வரலாறுல குரூப் 4 தேர்வு சரியா எழுதல அப்படிங்கிற மாரி சொல்லி ஒரு நபர் வந்து தற்கொலை பண்ணக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு இன்னைக்கு வந்து நடந்திருக்கு. இந்த மாரியான ஒரு கொடுமைக்கு வந்து நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். சரியா? ஸோ இது சார்பா அரசு தரப்புல இருந்தும் சரி, இல்ல டிஎன்பிஎஸ்சி சைட்ல இருந்தும் சரி, இதுவரைக்கும் ஒரு சரியான, ஒரு உறுதியான ஒரு அறிக்கையோ, ஒரு எந்த விதமான ஒரு தகவலும், ஒரு ரெஸ்பான்ஸ் எதுவுமே வந்து இல்ல. ஏகப்பட்ட இந்த அகாடமி சார்புல இருந்து எல்லாருமே வந்து நெறைய பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. மாணவர் சைட்ல இருந்து நெறைய பேசுறாங்க. டோல் ஃப்ரீக்கும் ஏகப்பட்ட கால்கள் வந்து போயிருக்கு. ஆனா, டிஎன்பிஎஸ்சி சைட்ல இருந்து ஒரு நியாயமான ஒரு ஒரு சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து குடுக்க மாட்றாங்க. போராட்டம் மதுரையில வந்து அ போ கடந்த ஞாயித்துக்கிழமை நேத்து வந்து 20ஆம் தேதி வந்து போராட்டம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் வந்து கேட்டிருந்தாங்க. அத சரியா வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி இல்ல அப்படி நடத்தக்கூடாது. அப்படி நடத்துனீங்கன்னா உங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஆணையர் வந்து ஆணை வந்து பிறப்பிச்சுறாரு. சரிங்களா? ஸோ அதனால அந்த போராட்டம் வந்து நடக்காம கேன்சல் ஆயிருச்சு. இப்ப திரும்பவும் வந்து அறவழி போராட்டம் வந்து இதுக்காக வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி கோர்ட் மூலியமா வந்து அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா, இவ்வளோ நடந்துமே வந்து குரூப் 4 சைட்ல டிஎன்பிஎஸ்சி சைட்ல இருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் ஒரு ப்ராப்பரான ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து குடுப்போம் அப்படிங்கிற மாரி அவங்க எதுவுமே வந்து பண்ணல. அப்படி பண்ணாததுனால இன்னைக்கு இந்த விளைவு வந்து எவ்வளோ பெரிய விளைவு பாருங்க. இவர் வந்து இளமனோ அப்படின்னு வந்து இவருடைய பேர் வந்து இளமனோ அப்படின்னு வந்து சொல்றாங்க. இவர் வந்து கம்பம்ல வந்து இருக்காப்லயாம். சரிங்களா? ஸோ இவரோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து தான் வந்து தங்கி படிச்சுக்கிட்டு இருந்திருக்காப்ல. எக்ஸாம் வந்து சரியா பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வந்து 2, 3 நாளா சோகமாவே இருந்திருக்காரு. அ சோகமா இருந்தது அவரு அவரு வந்து இத யார்ட்டயாவது வந்து சொல்லியிருக்கலாம். சரிங்களா? ஸோ இத வந்து நம்ம அதுக்காக இப்ப இந்த வீடியோ போடுறோம் அப்படிங்கிறதுக்காக, இந்த மாரி விஷயங்கள நம்ம சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிறது கிடையாது. சரியா? எவ்வளோக்கு எவ்வளோ டிஎன்பிஎஸ்சி மேல தவறு இருக்கோ, அவ்வளோக்கு அவ்வளோ இவர் மேலயும் வந்து தவறுகள் இருக்கு. சரிங்களா? ஸோ எந்த ஒரு சூழ்நிலையுமே வந்து நிரந்தரம் கிடையாது. நம்மளோட வாழ்க்கை அப்படிங்கிறதே இங்க நிரந்தரமான ஒரு விஷயம் வந்து கிடையவே கிடையாது. சரிங்களா? ஸோ எல்லாமே டெம்பரவரி தான். இதுவும் வந்து கடந்து போகும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு முடிவு இல்ல. இப்ப இன்னைக்கு இதுதான் வந்து ஒரு முடிவு அப்படின்னு சொல்லி நீங்க தற்கொலை பண்ணிட்டீங்க. இப்போ உங்கள சார்ந்து இருந்தவங்க, உங்கள நம்பி இருந்தவங்க, உங்களுக்காக காத்திருந்தவங்க, அவங்களுடைய கதறல்களையும், அவங்களுடைய கஷ்டத்தையும் வந்து நீங்க நெனச்சு பாருங்க. அவங்களுடைய இழப்பு வந்து எவ்வளோ பெரியது. உங்களுடைய வீட்ல உங்க மேல எவ்வளோ கனவோட, எவ்வளோ ஒரு ஆசையோட வந்து காத்திருந்திருப்பாங்க. சரியா? ஸோ எந்த ஒரு வீட்லயுமே வந்து ஒரு ஒரு விஷயம் வந்து நம்ம நெனைக்கிறோம். அவங்களும் ஒரு விஷயம் ஆசைப்படுறாங்க. நம்ம வந்து அதுக்கு எவ்வளவோ முயற்சி எடுக்கிறோம். அது வந்து நம்ம முயற்சி எடுத்தும், நம்ம கஷ்டப்பட்டும் அது வந்து கிடைக்கல. அது நம்ம கைய விட்டு போகுது அப்டின்னா, எந்த வீட்லயுமே வந்து இது வந்து உங்கள வந்து ரொம்ப வந்து ப்ளேம் பண்ணி, உங்கள வந்து அவ்வளோ தூரம் வந்து உங்கள கைவிட்டுட்டு போறவங்க கிடையாது. சரிங்களா? ஸோ என்னதான் இருந்தாலும், அவங்களுக்கு நம்ம பையன், நம்ம பொண்ணு அப்படிங்கிற பாசம் வந்து என்னைக்குமே வந்து இருக்கும். என்னைக்குமே வந்து இப்ப நம்மள வந்து விட்டு குடுக்காத இந்த உலகத்துல கடைசி வரைக்கும் உங்கள விட்டு குடுக்காத ஒரே ஆள் யாருன்னா, உங்களுடைய அம்மா, அப்பா மட்டும் தான். சரியா? என்னதான் உங்கள்ட்ட கோவப்படுவாங்க, சண்ட போடுவாங்க, உங்கள வந்து திட்டுவாங்க. "நீ இப்படி வெட்டியாவே உட்கார்ந்து திங்கிறியே, தண்டச்சோறு திங்கிறியே, படிக்கிறேன் படிக்கிறேன்னு சொல்ற, பரீட்சைக்கு போற, ஃபெயில் ஆகுற, வேலை கிடைக்கும் கிடைக்கும்னு சொல்ற, ஒண்ணும் கிடைக்கல." அப்படிங்கிற மாரி ஏகப்பட்ட பேச்சுகள் பேசுவாங்க, திட்டுவாங்க. ஆனா, அவங்க மட்டும் தான் நம்மள என்னைக்குமே வந்து கைவிட மாட்டாங்க. சரியா? ஸோ என்னைக்குமே வந்து உங்கள வந்து அந்த அளவுக்கு வந்து உங்கள தவறா நினைக்க போறது கிடையாது. மத்தவங்க நினைக்கிறத நினைச்சுட்டு போறாங்க. சரியா? இப்ப நீங்க இந்த மாதிரி நம்ம வீட்ல வந்து இப்படி நெனப்பாங்களே, நம்ம வந்து இப்படி அந்த குற்ற உணர்ச்சி. அதாவது இப்ப இவரோட நிலைமை என்னன்னா, அந்த குற்ற உணர்ச்சி வீட்ல வந்து சொல்லியிருப்பாரு. இந்த வாட்டி நான் கண்டிப்பா வந்து நான் கிளியர் பண்ணிருவேன். நான் கிளியர் பண்ணி கண்டிப்பா ஏன்னா, இங்க ஒவ்வொருத்தவங்களுடைய சூழ்நிலைகளும் வேறங்க. நம்ம வந்து மத்த படிப்புக்கு போறது, மத்த இதுக்கு போறது மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது டிஎன்பிஎஸ்சி. டிஎன்பிஎஸ்சிங்கிறது எப்படின்னா,
அவங்க வாழ்க்கையிலே ஏற்கனவே பல அடிகள் பட்டிருப்பாங்க. மத்த வேலைகளுக்கு போறது, அவங்க போய் அடிபட்டு எல்லாம் கத்துக்கிட்டு வேலைக்கு ஆனா டிஎன்பிஎஸ்சிக்குள்ள வரவங்க எல்லாருமே வாழ்க்கையில மிகப்பெரிய அடி பட்டுட்டு தான் உள்ளயே வருவாங்க. மிகப்பெரிய கஷ்டத்துல இருந்து தான் உள்ளயே வருவாங்க. மிகப்பெரிய சோகத்துல, மிகப்பெரிய இழப்புல இருந்து தான் உள்ளே வருவாங்க. ஏன்னா, சரியா படிச்சிருக்க மாட்டாங்க. காலேஜ்ல அரியர் இருந்திருக்கும். இல்ல பெண்களா இருந்தா முன்னாடியே கல்யாணம் பண்ணி குடுத்துருப்பாங்க. ஸோ, அவங்களுக்குன்னு ஒரு ஆசை இருந்திருக்கும். ஸோ, இந்த மாரி ஏகப்பட்ட விஷயங்கள். பசங்க வந்து இன்ஜினியரிங் படிக்கணும்னு படிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு ஏத்த வேலை கிடைச்சிருக்காது. சரியான ஒரு சம்பளம் வந்து கிடைச்சிருக்காது. சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட வரவங்க எவ்வளோ பேர். ஆனா, இப்படி வரவங்க எல்லாத்துக்குமே அவங்களுக்கு பின்னாடி மிகப்பெரிய வந்து வலிகள் இருக்கும். அவங்க குடும்ப கஷ்டம் இருக்கும். அவங்களுக்கு வந்து தங்கச்சி இருக்கும். தம்பி இருக்கும். அவங்களுக்கு கல்யாணம் பண்ண வேண்டிய கடமைகள் இருக்கும். வீட்ல அப்பா உடம்பு சரியில்லாம இருப்பாரு. அம்மா உடம்பு சரியில்லாம இருப்பாரு. இந்த வேலை வாங்கி ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு போய் தான் நம்ம எல்லாரும் முன்னாடியும் நல்ல நிலைமைக்கு வரணும். எல்லாரும் முன்னாடியும் நம்ம ஜெயிச்சு காமிக்கணும். அப்படிங்கிற ஒரு வெறியோட பல வலிகளையும் தாங்கிக்கிட்டு தான் இதுக்குள்ள நீங்க படிக்க வரீங்க. சரிங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு கால் தூசி கூட கிடையாது. நீங்க உங்களோட குடும்பத்துல இருக்கக்கூடிய, உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய வலிகள நீங்க கடந்துட்டு வரம்போது, அத தாங்கிக்கிட்டு நீங்க வரம்போது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு கால் தூசு கூட கிடையாது. சரியா? இந்த கொஸ்டின் பேப்பர்லாம். சரியா? ஸோ, அதனால இத வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியா எடுத்துக்கிட்டு வாழ்க்கைங்கிறது ரொம்ப பெருசு. சரியா? ஸோ, இதுதான் வந்து வாழ்க்கைங்கிறது ரொம்ப மிகப்பெரியது. இது வந்து ஒரு சின்ன ஒரு போர்ஷன் தாங்க. ஒரு சின்ன ஒரு சீன் தான். ஒரு 3 மணி நேர படத்துல ஒரு 10 நிமிஷம் ஃபைட் சீன் வரும் பார்த்தீங்களா? ஸோ, அதுதான் நெனச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் சோகமான சீன் வரும். யாரோ ஒருத்தவங்க இறந்து போவாங்க. ஒரு ஹீரோயின் இறந்து போவாங்க. ஒரு ஹீரோ இறந்து போவாரு. ஹீரோவோட தங்கச்சி இறந்து போவாங்க. ஸோ, இந்த மாரியான ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு சோகமான சீன் வரும். அந்த படம் பூரா அதுக்காக அப்படியே அந்த 10 நிமிஷம் மாரியே சோகமாவேவா இருக்க போது? இல்லைல. அந்த மாரி தான். ஒரு வெற்றி, ஒரு தோல்வின்னு ஒண்ணு இருந்தா வெற்றின்னு ஒண்ணு இருக்குங்க. லாஸ்ன்னு ஒண்ணு இருந்தா கெயின்னு ஒண்ணு இருக்கும். இது வந்து ஒரு சைக்கிள். நான் ஆல்ரெடி வந்து நம்மளோட வீடியோஸ்ல வந்து சொல்லியிருக்கேன். தோத்தவங்க தான் ஜெயிக்க முடியும். ஜெயிச்சவங்க தான் தோக்க முடியும் திரும்ப. சரியா? நம்ம என்ன நெனச்சுட்டோம்னா, இதுல ஜெயிச்சிட்டோம் அப்டின்னா அவ்வளதான். வாழ்க்கையே நம்ம ஜெயிச்சோமே அப்படி கிடையாதுங்க. இப்போ இப்போ ஒரு தோல்வி வருதா, அடுத்து உங்களுக்கு ஒரு வெற்றி வரும். அடுத்து உங்களுக்கு ஒரு தோல்வி வரும். அடுத்து ஒரு வெற்றி வரும். நீங்க ஜெயிச்சாலுமே அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து வாழ்க்கைங்கிறது அப்படிதான். நீங்க தோத்து, ஜெயிச்சு, தோத்து, ஜெயிச்சு, தோத்து, ஜெயிச்சு இப்படியே தான் நீங்க வந்து டிராவல் ஆவீங்க. சரியா? யாருமே ஜெயிச்சுக்கிட்டே இருக்க மாட்டாங்க. மிகப்பெரிய பணக்காரர்கள்லருந்து யாரா இருந்தாலும் இதுதான் உண்ம. சரியா? ஸோ, அதனால இந்த மாரியான தோல்விகள மிகப்பெரிய ஒரு பாரமா மனசுல ஏத்துக்கிட்டு, இப்ப நீங்க வந்து ஒரு பாரத்தோட சோகமா இருக்காதீங்க. உங்களுடைய மைண்ட வந்து ஃப்ரீ பண்ணுங்க. அடுத்த எக்ஸாம்க்கு படிக்க ஆரம்பிக்கலாம். குரூப் 2 வந்து நோட்டிஃபிகேஷன் குடுத்துட்டாங்க. நம்பிக்கையோட வந்து நம்ம படிக்க ஆரம்பிப்போம். நான் ஏற்கனவே சொன்ன மாரி தான். டிஎன்பிஎஸ்சி தான் வாழ்க்கைன்னு நம்பி வந்துட்டீங்க. இத விட்டு நீங்க வெளிய போனாலும், நீங்க போய் வேற என்ன வேலை செய்வீங்க? உங்க என்ன வேலை நீங்க மன நிறைவோட செய்வீங்க? அத யோசிச்சு பாருங்க மொதல்ல. சரியா? ஸோ, அதனால எத பத்தியும் கவலைப்படாம 10 நாள் நீங்க உட்கார்ந்து சோகமா உட்கார்ந்து யோசிச்சாலும், 20 நாள் யோசிச்சாலும், கடைசில திரும்ப இதுக்குள்ள தான் வரப்போறீங்க. அதுக்கு அந்த நாட்கள வீணடிக்காம, இப்பவே அடுத்த ப்ராசஸ ஸ்டார்ட் பண்ணுங்க. சரியா? ஸோ இந்த வீடியோ மெயினா வந்து ஒரு மோட்டிவேஷன்க்காக தான். மோட்டிவேஷன்ங்கிறத விட, நீங்க உறுதியா இருங்க. கண்டிப்பா நமக்கான ஒரு நாள் வந்து வரும். அப்படிங்கிறத சொல்றதுக்காக தான். ஏன்னா எல்லாமே இங்க டெம்பரவரி தான். உங்களுடைய உழைப்புக்கான பதில் கண்டிப்பா கிடைக்கும். சரியா? படிச்சு வீணா போனவங்க யாருமே கிடையாதுங்க. சரியா? அதனால நீங்க நம்புற கல்வி உங்கள கண்டிப்பா காப்பாத்தும். ஏதோ ஒரு வகையில நீங்க சம்பாரிக்கணும், குடும்ப கஷ்டத்த வந்து நம்ம கொண்டு வரணும், குடும்பத்தோட நிலைமைய மாத்தணும், சொந்தக்காரங்க முன்னாடி நம்ம ஜெயிக்கணும், இப்படிங்கிற நோக்கத்தோட நீங்க உள்ள வந்திருந்தாலுமே, சர்வீஸ் பண்ணணும். மக்களுக்கு நம்மனால முடிஞ்ச உதவிய, நம்மளால முடிஞ்ச சர்வீஸ நம்ம அரசு பணியிலேருந்து செய்யணுங்கிற ஒரு எண்ணமும் உங்களுக்கு பாதி இருக்கு. சரியா? அப்ப அந்த ஒரு நல்ல எண்ணத்தோட தான் நீங்க இங்க வரீங்க. சரியா? அதனால அந்த எண்ணம்ல மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையாவது உங்கள கண்டிப்பா காப்பாத்தும். உங்களுடைய வாழ்க்கைய கண்டிப்பா உயர்த்தும். சரியா? உங்களுடைய எண்ணம் வந்து சரியா இருக்கட்டும். பாசிட்டிவா இருங்க. எந்த நேரத்திலயுமே வந்து சோர்ந்து போகாதீங்க. எப்பயுமே உறுதியோட இருங்க. கண்டிப்பா நமக்கான நாள் வரும். நம்ம ஜெயிப்போம். சரியா? ஸோ இத சொல்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ டிஎன்பிஎஸ்சி சைட்ல இருந்தும் ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து வரல. சரி ரைட் ஓகே. நம்ம இன்னும் வரலையே, இன்னும் அவங்க பண்றாங்களேன்னு அவங்க மேல கோவப்பட்டு, நம்ம இது பண்ணி அத நம்ம நம்ம மைண்ட நீங்க உங்களுடைய மனச நீங்க மைண்ட டிஸ்டர்பாவே வச்சுக்காம, உங்களுடைய கோல் என்ன? உங்களுடைய பாதை என்னவோ அத பார்த்து நீங்க நடந்துகிட்டே இருங்க. சரியா? எங்கேயுமே நம்ம நிக்க முடியாது. வாழ்க்கை முழுக்க நம்ம நடந்துகிட்டே தான் இருக்கணும். சரியா? நம்மளோட இலக்க நோக்கி நம்ம கடைசி வரைக்கும் போய்க்கிட்டே தான் இருக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு தடையோ, இது மிகப்பெரிய ஒரு தோல்வியோ கிடையாது. சரியா? மனசுல உறுதியோட இருங்க. கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம். நான் உங்கள நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். நாளைக்கு குரூப் 2ல வந்து குரூப் 2னா
என்னென்ன போஸ்டிங் இருக்கு, எப்படிலாம் போஸ்டிங் இருக்கு, 2ஏனா என்ன, 2னா என்ன, 2த்துக்கும் எக்ஸாம் டிஃபரன்ஸ் வந்து என்னென்ன, போன வருஷம் சிலபஸ்க்கும், இந்த வருஷம் சிலபஸ்க்கும் ஒரு சில சின்ன சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. தமிழ ஒரு இடத்துலருந்து எடுத்திருக்காங்க. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத பத்தி நான் நாளைக்கு ஒரு வீடியோல வந்து உங்களுக்கு வரேன். சரியா? ஸோ காலையில ஒரு ஃபுல் டீட்டெயிலோட வரேன். அதோட நம்ம அடுத்த குரூப் 2க்கு வந்து தயாராக ஆரம்பிக்கிறோம். நம்மளோட அடுத்த இலக்கு குரூப் 2 தான். குரூப் 4 விட்டத குரூப் 2ல புடிக்கிறோம். சரியா? உறுதியோட இருங்க. ஒரு ஃபயரோட இருங்க. எப்பயுமே நம்ம எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? ஸோ அந்த ஃபயர்ங்கிறது எப்பயுமே எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் அணைஞ்சிச்சுனாலும் தண்ணிய ஊத்தி மொத்தமா அணைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நீங்களே நெனச்சாலும் உங்களால இந்த வேகத்துக்கு ஈடு குடுத்து ஓட முடியாது. சரியா? அதனால நீங்க என்ன ஃபயர்ல குரூப் 4 படிச்சீங்களோ, அதே ஃபயரோட இருங்க. கண்டிப்பா நம்ம வந்து ஜெயிப்போம். எல்லா வாட்டியுமே இதே மாதிரி இருந்துராது. எல்லா நாளும் ஒரே மாதிரி இருந்துராது. சரியா? நமக்கான நாள் மாறும். சரியா? சரி, ஓகே. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.